பாவத்துக்கு விலகின தேவன். பாவத்துக்கு அவர் செவி கொடுக்க மாட்டாரு. பாவத்தோடு இருக்கிற மனுஷனுக்கு அவர் எப்படி செவி கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாரு. அவர் நம்ம பரிசுத்தமாய் மாமிசத்தின் இச்சைகளை அழித்து அதை சாகடித்து அதுக்கு பிறகு நம்ம தேவனோட பேசும்போது அவர் பேசுவாருங்க. நான் கேட்டிருக்கிறேங்க, அவர் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? அப்படின்னா மாமிசத்தை கட்டோடு அழிக்கணும். அறுப்புண்டு போக அழித்து போடணும் மாமிசத்தை அழிக்காத பட்சத்தில் தேவனோட உறவாடுகிறது. தேவனிடத்தில் நம்ம உறவாட முடியாது. அவருடைய குரலை நம்மளால கேட்க முடியாது. குரலை கேட்கணும்னா மாமிசம் அழிக்கப்படணும் என்று வேதவசனம் சொல்கிறது. பாவத்துக்கு துணை போகாதீங்க. ஒருத்தன் பாவம் பண்றானா, ஒருத்தி பாவம் பண்றாளா, அவளுக்கு ஜாலரா போட்டு அவ பின்னாடி போகாதீங்க. இது மாமிசம். நம்ம எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, தேவனோடு எப்போது பேசி கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி,